வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை பழகணும் அப்படின்றது ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க பின்பற்றுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தினமும் அலுவலகத்துக்கு போகிறாரு. போனாலே அவருடைய அறைக்குள்ளே யாருமே போகிறதே கிடையாது. அதை போக விரும்புகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற அறைக்குள்ளே போனாலே ஒரு மோசமான துர்நாற்றம் வீசும். அதுக்கு பயந்தே யாரும் அந்த மேலதிகாரியோட அறைக்கு போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்காக அவருடைய நண்பர் போகிறாரு. அப்போ அவருடைய அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு தெரியுது, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கும் தெரியல, யாருமே இந்த அறைக்குள்ளே வர விரும்ப மாட்டுறாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் அவர் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு தெரியுது, இது ஏதோ ஒரு காலுறையோட நாற்றம் அப்படின்னு, அதாவது சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட நாற்றம் அப்படின்ட்டு. நீ உன்னோட சாக்ஸை துவைச்சி எத்தனை நாள் ஆச்சு? அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, நான் துவைக்கவே இல்லை, அதுதான் தினமும் போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது, யாருமே வரமாட்றாங்க. நீ என்ன பண்ணு, நாளைக்கு வேறு சாக்ஸ் மாற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்த நாள் அவருடைய நண்பர் வராரு. அப்பையும் அவருடைய அறையில் ஒரு துர்நாற்றம் வீசுது. என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சாக்ஸை மாற்றலை. ஏன் நீ இன்னும் மாற்றலை அப்படின்னா, இல்லை, இதே போட்டு பழகிருச்சு, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அதை நான் போட்டு தான் வருவேன், நான் மாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நண்பரும் சொல்லி பார்க்குறாரு. அவர் கேட்குறதா தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவரே புதுசாக ஒரு ஜோடி சாக்ஸ் வாங்கி கொடுத்து, இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் பார்த்தா அவர் புது சாக்ஸ் போட்டுட்டு வராரு. அவருடைய நண்பர் அவருடைய அறைக்குள்ளே வராரு. அப்பயும் அவருக்கு அதே ஒரு துர்நாற்றம் வீசுது. என்ன, எங்கே போட்டிருக்க காட்டு அப்படின்னதும் காட்டினா புது சாக்ஸ் தான், இவர் வாங்கி கொடுத்த புது சாக்ஸ் தான் போட்டிருக்காரு. அப்புறமும் ஏன் இது நாறுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லா சொல்லு, யோசிச்சு சொல்லு, உண்மையை சொல்லு, புது சாக்ஸ் தான் நீ போட்டு வந்தியா அப்படின்னு. நீ இப்படி சந்தேகப்பட்டு கேட்பேன்னு தெரிஞ்சு தான் பாரு, என்னோடய பழைய சாக்ஸை நான் பேண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்து காமிச்சாராம். அதை பார்த்த உடனே அவருக்கு, ஐயோ, இவனெல்லாம் திருத்தவே முடியாது, எவ்வளோ பாடுபட்டாலும் சில பேரோட பழக்கத்தை மாற்றவே முடியாது, பழைய பழக்கத்தை விட்டால் தானே புதுசாக ஒரு பழக்கத்தை பழக முடியும். அது மாதிரி ஆகாது, நல்லதில்லை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுதுன்னா அதை விட்டோம்னா தான் இன்னொரு நல்ல பழக்கத்தை நம்மளால் பழக முடியும், முன்னேற முடியும். அதை விட்டுட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்றதுக்கு இந்த நபர் ஒரு சிறந்த உதாரணம். அதனால் எப்பவுமே நம்ம ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு நினச்சா அதை விட்டுட்டு உடனே புதிய பழக்கத்தை பழக தொடங்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.